கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துறைகள் வாயிலாக இதனாலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் சொல்கிறது, கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிறிஸ்துவின் பரிசுத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்துக்கான எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவர். அவருடைய அன்பு உங்களை பரிசுத்த பாதையிலே நடத்தி செல்ல ஏவி எழுப்புகிறது. மனிதன் அசுத்தனாய் இருக்கிறதை கண்டு கழுவி பரிசுத்தப்படும்படி கிறிஸ்து அன்போடு பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே கிறிஸ்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை தரும்படி தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி கொடுத்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது, உங்களை பரிசுத்தவங்களாய் மாற்றி விடுகிறது. கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கிறவன் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். அவர் ஒருபோதும் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க செல்ல மாட்டான். அவரை அசட்டை செய்து புறக்கணித்து விட்டு உலக உல்லாசங்களை நாடமாட்டான். ஒருமுறை சினிமா துறையில் பணியாற்றிய ஒரு சகோதரன் கூறினார், நான் பணியாற்றுகிற எல்லா துறையிலும் மனுஷனுடைய வாழ்க்கையை பாழாக்குகிற ஒரு துறை. ஆனால் இதில்தான் தூய்மையாய் வாழ காரணம். அவருடைய மனைவி அன்பு செலுத்தினாள். அவளை அளவில்லாமல் நேசிக்கிறார் என்றும், வியாதி படுக்கையெல்லாம் இரவும் பகலும் விழித்திருந்து கவனித்துக் கொள்கிறாள் என்றும், அவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள் என்றும், அவளுக்கு துரோகம் செய்ய என் உள்ளம் ஒப்புதலை என்று சொன்னார். இயேசுவை பாருங்கள், அவருடைய அன்பு தம்மைத்தாமே தமக்காக ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வீக அன்பாய் இருக்கிறது. பரிசுத்தத்தில் முன்னேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து எல்லா வழிமுறைகளையும் வகுத்து வைத்திருக்கிறார். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய பரிசுத்த அடிச்சுவட்டுகளை பின்பற்றுவதற்கு மாதிரியை தந்தார். வேதம் சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம். இன்று பல மார்க்கங்கள் போதிக்கிறது பரிசுத்தத்தை பற்றி. ஆனால் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்ற போதனைகள் இருந்தாலும் கிறிஸ்துவ மார்க்கத்தில் மட்டுமே அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை வேத புத்தகம் நமக்கு காட்டுகிறது. மேலும் இந்த கிறிஸ்தவ மார்க்கமாக மட்டுமே பரிசுத்தப்படுத்துகிற கல்வாரியின் இரத்தம் இருக்கிறது. பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை காட்டுகிறது என்பதை நீங்களாலும் மறந்து போக முடியாது. எனவே சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றமாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எனவே கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலே நாம் வாழ்வோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.